நாட்கள் நகர நகர ராஜாவின் மாலை நேரங்கள் ஹனிக்காகவே ஒதுக்கப்பட்டன. ஹனிக்கு இப்போது ராஜா அண்ணா ஒரு தவிர்க்க முடியாத நபராகிவிட்டான். அவளுக்கு பிடித்த சாக்லேட் எது, அவளுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எது என ராஜாவிற்கு அத்தனையும் அத்துப்படி. ஒரு நாள் மாலை ஹனி வழக்கம் போல ராஜாவின் வீட்டிற்கு வந்தாள். ஆனால் இன்று அவள் கையில் புத்தகங்கள் இல்லை, மாறாக ஒரு பெரிய அழைப்பிதழ் இருந்தது. ராஜா அண்ணா, அடுத்த வாரம் எங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே. நான் ஒரு குரூப் டான்ஸில் மெயின் லீடாக டான்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வரணும் என்று உற்சாகமாக கத்தினாள். ராஜா சிரித்து கொண்டே, கண்டிப்பாக வரேன் ஹனி, ஆனால் நீ டான்ஸ் ஆடுறதை பார்க்க எனக்கு டிக்கெட் கிடைக்குமா என்று கேலியாக கேட்டான். அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து என் டான்ஸை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும், ஓகேவா என அவனது கையை பிடித்து சத்தியம் வாங்கினாள். அவளது மென்மையான கைகள் அவன் கையை தொட்டபோது ராஜாவின் இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்றது. அந்த ஒரு தொடுதல் அவனுக்குள் 1000 மின்சாரங்களை ஏற்றியது. ஆனால் ஹனிக்கு அது ஒரு சாதாரண நட்பு தொடுதல் மட்டுமே. ஆண்டு விழா நாள். ராஜா தன் நண்பர்களிடம் பொய் சொல்லிவிட்டு ஒரு புதுச்சட்டையை அணிந்து கொண்டு ஹனியின் பள்ளிக்கு சென்றான். கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்று அவளுக்காக காத்திருந்தான். மேடையில் அறிவிப்பு வந்தது. அடுத்தது ஹனி மற்றும் அவர்களின் குழுவின் நடனம். இசை தொடங்கியது. ஹனி ஒரு அழகான பாரம்பரிய உடையில் மேடைக்கு வந்தாள். ராஜா அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவள் ஆடிய ஒவ்வொரு அசைவிலும் ஒரு வசீகரம் இருந்தது. அன்றுதான் ராஜா ஒன்றை உணர்ந்தான். ஹனி இனி ஒரு சிறுமி அல்ல, அவள் ஒரு அழகான பெண்ணாக மறந்து கொண்டிருக்கிறாள் என்று. அவனது காதல் அவளுக்கு ஆழமாக தெரியாமலேயே அவனுக்குள் ஆழமாக வேறுவிடத் தொடங்கியது. நிகழ்ச்சி முடிந்ததும் ஹனி மேடையிலிருந்து இறங்கி ஓடி வந்தாள். அவன் முகத்தில் மேக்கப்பும் அந்த உடையும் அவளை இன்னும் அழகாக காட்டின. அண்ணா, எப்படி இருந்துச்சு? நான் நல்லா ஆடினேனா என்று மூச்சிறைக்க கேட்டாள். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹனி, நீ தான் அங்கே பெஸ்ட் என்று ராஜா உண்மையை சொன்னான். அப்போது பின்னாலிருந்து ஒரு பையன் ஓடி வந்தான். அவன் பெயர் கௌதம், ஹனியின் கிளாஸ்மேட். ஹே ஹனி, செம்ம டான்ஸ், இந்தா உனக்கு ஒரு கிஃப்ட் என்று சொல்லி ஒரு அழகான ரோஜா பூவை நீட்டினான். ஹனி அதை சிரித்து கொண்டே வாங்கினான். தேங்க்ஸ் கௌதம், இவர் தான் என் நெய்பர் ராஜா அண்ணா என்று ராஜாவை அறிமுகப்படுத்தினாள். கௌதம் ராஜாவை ஒரு அலட்சியமான பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் ஹனியிடம் பேச தொடங்கினார். ஹனி, நாளைக்கு நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம்ல, மறக்காமல் வந்துடு அப்படின்னா. ஹனி உற்சாகமாக தலையாட்டினாள். இதை பார்த்த ராஜாவிற்குள் முதன்முறையாக ஒரு பொறாமை தீ பற்றி கொண்டது. அவன் அண்ணா என்று அழைக்கும் உரிமையை விட அவளோடு சரிசமமாக பேசும் கௌதமின் அந்த உரிமை ராஜாவுக்கு உறுத்தியது. வீட்டிற்கு திரும்பும்போது ராஜா அமைதியாக இருந்தான். 4 வருட வயது வித்தியாசம் என்பது இப்போது ஒரு பெரிய சுவராக அவனுக்கு தெரிந்தது. இவள் இப்போது வெறும் பக்கத்து வீட்டு பெண் மட்டுமல்ல, என் உயிர் என்பதை அன்றுதான் அந்த பொறாமை உணர்வின் மூலம் ராஜா ஆழமாக உணர்ந்தான். காலம் ஒரு நதியைப் போல ஓடிக்கொண்டிருந்தது. ஹனி இப்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருந்தாள். ராஜா கல்லூரி 2ஆம் ஆண்டு. ராஜாவிடம் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்திருந்தது. முன்பெல்லாம் நண்பர்களுடன் ஊர் சுற்றும் ராஜா இப்போது அதிக நேரம் தன் வீட்டின் வாசலிலும் மொட்டை மாடியிலும் கழிக்கிறான். காரணம், ஜன்னலோரம் அமர்ந்து படித்து கொண்டிருக்கும் ஹனியின் சிறு அசைவை பார்த்துவிட மாட்டோமா என்ற ஏக்கம்தான். ராஜா ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருந்தான். ஹனி இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாள். அவளது படிப்பு தான் அவளது எதிர்காலம். தான் இப்போது போய் காதலை சொன்னால் அது அவளது மனதை சிதறடிக்கும் என்று அவனுக்கு தெரியும். அதனால் தன் காதலை ஒரு மௌனமான தவமாக மேற்கொண்டான். ஆனால் ஹனியின் கவனத்தை ஈர்க்க அவன் கையாண்ட ஒரு வழிதான் வேறு. அது என்ன என்பதை அடுத்த எபிசோடில் மறக்காமல் பாருங்கள். நன்றி.